ட்ரையாங்கிள்ல ஒரு 6 சம்ஸ்ல ஆங்கிள்ஸ் உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ABC, ஏவோட வேல்யூ 50 டிகிரி, சியோட வேல்யூ 60 டிகிரி கொடுத்திருக்காங்க. எக்ஸ் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் இல்லையா, ட்ரையாங்கிள்ல 180 டிகிரின்னு. இப்ப நம்ம அதை வச்சுதான் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 50 டிகிரி பிளஸ் 60 டிகிரி பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 3 ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரணும்ன்றதுதான் ட்ரையாங்கிள். இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 50யும் 60யும் ஆட் பண்ணும்போது 110 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸை லெஃப்ட் சைடு வச்சுட்டு 180ய ரைட் சைடு கொண்டு போகும்போது அது மைனஸா மாறிடும். மைனஸ் 110 x is equal to ஆன்சர் 180ல 170 போச்சுன்னா 110 போச்சுன்னா 70 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ 70 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 70 டிகிரி, அதாவது ஏ ஆங்கிள் 70 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆங்கிள் 30 கொடுத்திருக்காங்க, இந்த ஆங்கிள் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் நமக்கு கிளியரா தெரியும். இத மாதிரி கொடுத்திருந்தாலே அது 90 டிகிரி தான் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னாலே 90 டிகிரி. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சேம் இதே கொஸ்டின் மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு 180 டிகிரில மைனஸ் பண்ணும்போது இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். ட்ரையாங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க, 90 பிளஸ் 30, 90 பிளஸ் 30 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 90யும் 30யும் ஆட் பண்ணும்போது 120 plus x equal to 180 degree. X equal to 180 minus 120. X equal to 180 ல 120 போச்சுன்னா 60 degree. இப்ப x ஓட வேல்யூ 60 degree. இந்த ஆங்கிள் 60 degree. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா x, y, z. x, y, z ல x க்கு 30 டிகிரி, y க்கு 110 டிகிரி. இங்க எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சேம் ப்ராசஸ். 30 பிளஸ் 110 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 30யும் 110யும் ஆட் பண்ணும்போது 140 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 140 டிகிரி. 180ல 140 போச்சுனாக்கா ரிமைனிங் 40 டிகிரி. அப்ப எக்ஸோட வேல்யூ 40 டிகிரி. இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 40 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா, EFG. ன்றது 2x, Fக்கு x, G நமக்கு கிளியரா தெரியும். This is a right angle 90 டிகிரி. இப்ப நமக்கு சம் ஆஃப் 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள்ல 180 டிகிரின்றது தெரியும் இல்லையா, அதை வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா 2x வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதான் ஈயோட ஆங்கிளும் எஃபோட ஆங்கிளும் ஈயோட ஆங்கிளும். இப்ப சம் போடலாம். 2x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 2xையும் xையும் ஆட் பண்ணும்போது 3x வரும். 90 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. 3x ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. இந்த 90 இந்த சைட் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப், 3x ஈக்குவல் டு 180ல 90 போயிடுச்சுனாக்கா ரிமைனிங் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப், x மட்டும் நம்ம இந்த சைட் வச்சுட்டு 3 அந்த சைட் கொண்டு போகும்போது டிவைடா மாறிடும். 1 3s are 3, 3 3s are 9, 0, 30 டிகிரி. So x is equal to 30 டிகிரி. நமக்கு x ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 30 டிகிரின்னு. இப்ப 2x தெரியணும் இல்லையா, 2 into 30 டிகிரி ஈக்குவல் டு 60 டிகிரி. x ஓட வேல்யூ 30, 2x ஓட வேல்யூ 60 டிகிரி. இப்ப இந்த xக்கு 30 டிகிரி, 2x ஓட வேல்யூ 60 டிகிரி.
இப்ப ட்ரையாங்கிளுடைய 3 ஆங்கிளும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம் LMN. L பாத்தீங்கன்னா 50 டிகிரி, M பாத்தீங்கன்னா X, N X. இப்ப இந்த 2 ஆங்கிளும் சேம்னு சொல்லியிருக்காங்க. சம் போடலாமா? Sum of 3 angles 50 plus X plus X equal to 180 degree. 50 plus 2X equal to 180 degree. 2X equal to 180 minus 50 degree. 2X equal to 180 ல 50 போச்சுன்னா 130 degree. X is equal to 130 degree divided by 2. 1 2s are 2, 6 2s are 12, 5 2s are 10. So 65. X ஓட வேல்யூ என்னது? 65 degree. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டுமே x x கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டுமே சேம்ன்றதுனால 65 65. M ஓட ஆங்கிளும் 65, N ஓட ஆங்கிளும் 65. லாஸ்ட் क्वेश्चन KLM. 3 ஆங்கிளுமே x x x. அதாவது 3 ஆங்கிளுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? சேம்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பார்க்கும்போதே ஆன்சர் தெரியும். இருந்தாலும் சம்மா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Sum of 3 angles equal to 180 degree. X plus X equal to 180 degree. So 3X equal to 180 degree. X is equal to 180 divided by 3. 1 3s are 3, 6 3s are 18. So X is equal to 60 degree. அதாவது 60 plus 60 plus 60 equal to 180 degree. இது நமக்கு பார்த்த உடனே கிளியரா தெரிஞ்சிச்சு. 60 60 60 தான் வரும். இப்ப சம்மா போடும்போது இந்த மாதிரி தான் போடணும். சோ X ஓட வேல்யூ 60 60 டிகிரி, L க்கும் 60, M க்கும் 60 டிகிரி.